வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சேனைக்கிழங்கு, சட்டிக்கருணை சொல்லுவாங்க, சேனைக்கிழங்கு சொல்லுவாங்க. சேனைக்கிழங்கு மசாலா வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். சேனைக்கிழங்கு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி, மஞ்சத்தூள், உப்பு, ஒரு துண்டு புளி, ஏன்னா அந்த கரகரப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது வேக வைத்த சேனைக்கிழங்கு. தேவையான பொருட்கள் அதில் போடுறதுக்கு தனி மிளகாய் தூள், காஷ்மீரி தூள் கொஞ்சம், கரம் மசாலா, வாசம் பிடிக்கிறவங்க கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு எல்லாமே போட்டுக்கோங்க. காரம் ஜாஸ்தி வேணுங்கிறவங்க 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் அரைக்கணும் இதெல்லாம். தேங்காய் துருவல், மிளகு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருஞ்சீரகம், வாசம் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு, பெருஞ்சீரகம், இஞ்சி ஒரு துண்டு. இது கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு, கொஞ்சம் தாளிக்க. அப்புறம் மஞ்சத்தூள், உப்புத்தூள் தேவையான அளவு. இப்போ இதெல்லாமும் அரைச்சிட்டு இதில் போட்டு பெரட்டிட்டு அப்புறமா நம்ம போட்டு பொரியல் செய்ய போகிறோம், இல்லைனா வறுவல் செய்ய போகிறோம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலா தூள் எல்லாமும் அதில் போட்டுக்கலாம். உப்புலேருந்து எல்லாம் அதில் போட்டாச்சு. இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே வாணலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம பெசரி வச்சதை அதை வச்சுருந்தோம். பெரிய வானலாக இருந்தால் எல்லாத்தையும் ஒரே தடவை போட்டுடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா செவக்கட்டும். ஒரு பக்கம் செவந்ததும் பெரட்டி கொடுத்து நல்லா செவக்க வறுக்கணும். மசாலா சேனை கிழங்கு வறுவல். மசாலா சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி. நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. மசாலா சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி. நீங்களும் இதே போலேயே செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். மசாலா சேனைக்கிழங்கு வறுவல். தேங்க்யூ மக்களே.